துதிப்பது என்பது சும்மா நம்ம மந்திரம் சொல்வது போல கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி 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 நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மந்திரம் போல சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்படி ஆண்டவர் கேட்கவே கிடையாது. அது வந்து ஒரு ஸ்லோகன்லாம் கிடையாது, ஒரு 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 மந்திரம் கிடையாது. ப்ளீஸ், நான் அதுக்கு அகேன்ஸ்டாக கிடையாது. அப்படிதான் சொன்னால் தான் எனக்கு வந்து ஒரு உத்வேகம் வருது அப்படின்றவங்க சொல்லட்டும். ஆனால் எனக்கு அப்படி வரல. ஆனால் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு கிடையாது. நன்றி சொல்வோம் என்றால், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால், ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறோமோ அதை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படுறவங்களுக்கு அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தான தர்மம் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய பார்வையில் நன்மை செய்ய வேண்டும். அதுவும் பலிதான். ஆண்டவருடைய பார்வையில் நன்மை செய்கிறது எனது பலி. இதை மனசில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.